இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க. இது வருஷம் அவங்களுடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம். இதுக்கு தான் அழைப்பு. ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாகவத்தை. இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ் நிகழ்ச்சிக்கு எங்களே கூப்பிட மாட்டாங்க. நாங்களும் அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க. அதாவது நூற்றாண்டு விழா. அவர் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பாபிஷேகம் மட்டுமல்ல தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரி தான் அவர் வச்சிருக்காரு. அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை. இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே போயிட்டு தான் போவேன் மடத்துக்கு. இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு அவருடைய இடத்துல நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்துக்குரிய முக்கியமான போரா வந்திருந்தாங்க. அதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை வந்து மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துறாங்க. இது வருஷம் அவங்களுடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம். இதுக்கு தான் அழைப்பு. ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாகவத்தை. இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ் நிகழ்ச்சிக்கு எங்களே கூப்பிட மாட்டாங்க. நாங்களும் அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க. அதாவது நூற்றாண்டு விழா. அவர் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பாபிஷேகம் மட்டுமல்ல தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரி தான் அவர் வச்சிருக்காரு. அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை. இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே போயிட்டு தான் போவேன் மடத்துக்கு. இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு அவருடைய இடத்துல நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்துக்குரிய முக்கியமான போரா வந்திருந்தாங்க. அதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை வந்து மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க.